Hi, I am Dr. Harish, consultant urologist, Department of Urology at Prashant Hospital, Skolathur. Hi, I am Pari Muthukumar, senior consultant, Department of GI, Minimally Access Bariatric Surgery, Prashant Hospital. டாக்டர் பாரி, ஸ்டோன்ஸ்னு சொல்லக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது வந்து பேஷண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்குறது வந்து இட்ஸ் அபவுட் கால் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை. இதே தான் கிட்னி கல் ஏன் வந்துச்சு, இதே மாதிரி அவங்களும் கேட்குறாங்க பித்தப்பை கல் எனக்கு ஏன் வந்துச்சு டாக்டர், அதுக்கு என்ன காரணங்களும் இருக்குது? ஸோ இந்த பித்தப்பை கல்லுன்னு பார்த்தீங்கன்னா காமனாக வந்துட்டு லேடிஸ் தான் நிறைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது யூஸ்வலாக சொல்லுவாங்க ஃபர்டைல் ஃபீமேல் ஆஃப் 40 எடுவாங்க. 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் உடல் பருமனாக இருக்க பெண்களுக்கு இது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஆண்களுக்கு வரவே வராதா அப்படின்னு கிடையாது, ஆண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பெண்களுக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இதனால் வருது அப்படின்னா பார்த்தா பித்தப்பையோட வேலை செய்கிற தன்மை வந்து குறையிறது. அந்த கொழுப்பு வந்து ஆகாரம் நிறையா சாப்பிட்றவங்களா இருக்கலாம், அதான் கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை பிக்மெண்டட் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு தான் வரும்னு யாருக்கும் கிடையாது. ஸோ மெஜாரிட்டியாக யாருக்கு வரும்னா லேடிஸ், அவங்களுக்கு தான் நிறையா வர வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இந்த பேஷண்ட்ஸ்லாம் நம்ம வரக்குள்ள நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸோடு வருவாங்க, இந்த மாத்திரை சாப்பிடணும், இந்த மாத்திரை சாப்பிட்டா கல் கரைஞ்சிடும்னு சொன்னாங்க அப்படின்னு. இது உண்மையா டாக்டர்? கல் கரையுமா, பித்தப்பை கல் கரையுமா, அதுக்கு வைத்தியம் இருக்கா, ஓரலாக டேப்லெட் சாப்பிட்டு? எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்னோட அனுபவத்தில் வந்து பித்தப்பை கல் கரையிறதுக்காக மாத்திரை சாப்பிட்டவங்களுக்கு காசு தான் நிறையா கரைஞ்சிருக்கு. பித்தப்பையில் கல் கரைஞ்சி யாரும் வந்ததே கிடையாது. ஏன்னா வந்து கல்லுக்கான காரணம் வந்து வேறு, கல் உருவாகிறதுக்கான காரணம் வேறு. ஸோ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா கல் கரையுமானா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. மெடிக்கலாக பார்க்க போனோம்னா நம்ம வந்து பித்தப்பை கல் கரையிறதுக்கான மருந்துகள் அப்படின்னு பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது. இன்னொரு காமனாக வந்து கேட்பாங்க பேஷண்ட்ஸ் வந்து, டாக்டர் இது வந்து பித்தப்பையே எடுத்தாகணுமா, என் கிட்னியில் கல் இருக்கக்குள்ள கிட்னி எடுக்கிற மாட்டேங்கிறீங்களே, பித்தப்பை ஒண்டி ஏன் ஃபுல்லாகவே எடுக்கணும், கல் ஒண்டி எடுத்து போகிறாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன உங்களோட ஆன்சர்? இதுக்கு காமனாக கேட்குறது சார். ஏன்னா இப்போ கிட்னியில் கல் வந்தால் ஏன் கிட்னியே எடுக்க முடியுமா? கிட்னி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன், உங்களுக்கு தெரியாது இல்லை. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன் பண்ணால் கிட்னியை பொறுத்த வரைக்கும் கல் வந்து வெளியில் வரும் யூரின் வழியாக. பித்தப்பை பொறுத்த வரைக்கும் கல் வந்து யூரின் வழியாக வெளியே வராது, அது பித்தப்பை டியூப்பில் போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு காம்ப்ளிகேஷனாக போய் முடியும். ஸோ பித்தப்பையில் வந்து ஏன் பித்தப்பையே எடுக்கிறீங்க, கல்லை மட்டும் எடுத்தால் தேவையில்லையா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பித்தப்பை வேலை செய்யாது நிறைய பேருக்கு. ஸோ பித்தப்பையோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் நம்ம கொழுப்பு ஆகாரம் சாப்பிடும் போது அந்த கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்காக தான் அந்த பித்தங்கிறது உருவாகுது. ஸோ அந்த பித்தப்பைங்கிறது என்ன, அந்த பித்தத்தை தேக்கி வைக்கிற பை தான். ஸோ பித்தப்பை சுருங்கி விரியும் போது அதில் இருக்க பித்தம் வெளியில் வந்து அந்த பித்தம் வந்து நமக்கு சாப்பிட்ற கொழுப்பை கரைக்கிறதுக்காக உதவி பண்ணுது. இந்த சுருங்கி விரிகிற தன்மையும் அந்த பித்தப்பைக்கு போயிடும் நாளடைவில். ஸோ அந்த பித்தப்பை தான் அதில் பிரச்சனையே. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பித்தப்பையும் மொத்தமாக சேர்த்து எடுக்கிறதுல தான் வைத்தியம். இது வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட். இதுக்கு எல்லாருக்குமே பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டு பித்தப்பை எடுத்தாகணுமா, இல்லை யாருக்கு நம்ம மெயினாக நம்ம எடுத்தாகணும்? ரெண்டாவது வந்து இது எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது, ஓப்பன் ஆப்ரேஷனா இல்லை கீஹோல் ஆப்ரேஷனா, எப்படி இது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு? நல்ல கேள்வி சார். ஸோ பித்தப்பையில் கல் வரதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏஜ் ரிலேட்டடாக யாருக்கு வேணால் வரலாம். அது ஸோ இவங்களுக்கு எல்லாம் பித்தப்பையில் கல் ஏன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பித்தப்பை கல் வந்து என்ன பண்ணணும்னா, அது பித்தப்பையில் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது பித்த டியூப்னு சொல்லுவோம். அந்த டியூப்பில் போய் அதை அடைச்சிக்கலாம். இல்லை பித்தப்பை வாயை அடைச்சிக்கிட்டு இது இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் பித்தப்பை வீங்கி தொந்தரோடு வரலாம். இல்லை அந்த பித்தப்பை வாயை தாண்டி பித்த டியூப்னு சொல்லுவோம், சிபிடின்னு சொல்லுவோம், அதில் போய் உளுந்து அதில் வந்து அடைச்சிக்கிட்டு மஞ்சக்காமலை தொந்தரவுகள்லாம் வரலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எலக்டிவாகவே, அதாவது இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல்லுக்கு வந்து பித்தப்பை கல் இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க வந்து எலக்டிவாகவே நான் பிளான் பண்ணலாம். அதாவது நான் நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறேன் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணோம்னா இது கீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறது தான். கீஹோல் சர்ஜரி மூலமாகவே இதை பண்ணலாம். 2 நாளில் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிடலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஜாண்டிஸ் வருது, மஞ்சக்காமலை வந்து டியூப்பில் அடைச்சிட்டு ஜாண்டிஸ் வருது, இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ கீஹோல் சர்ஜரி மூலமாகவே இதை ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இப்போ எப்படி எந்த அளவுக்கு அட்வான்ஸாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இது டே கேர் ப்ரொசீஜர், அதாவது காலையில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு இது அட்வான்ஸாக டெவலப் ஆகிருக்குது. ஸோ பித்தப்பை கல்லில் வந்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எடுத்தாகணுமா பித்தப்பை? சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பெயின் பர்செப்ஷன்ஸ் பெருசாக இருக்காது. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மைல்டாக வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் பேஷண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெரிய கல் உள்ள பேஷண்ட்ஸ்,
அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பித்தப்பையினால் இன்ஃபெக்ஷன் வந்து சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனாக அது ஃபீமேல் பேஷண்ட்ஸ் தான் வரும். ஆனால் மேல் பேஷண்ட்ஸுக்கு வரும்போது பெரிய பித்தப்பையில் பெரிய சைஸ் கல் இருக்குது. ஏன்னா பித்தப்பை வாயை போய் அடைச்சிக்கலாம். அப்போ அது பித்தப்பை வீங்கி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாகவே போயிட்டு பிளான் பண்ணி சர்ஜரி பண்ணி பித்தப்பை எடுத்துட்டாங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை சீக்கிரம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர் பாரி, சரி பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிடுறோம். இதனால அவங்க ஏதாச்சும் அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணுமா, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வருமா, மோஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இது நிறைய பேர் கேட்குறாங்க இது மாதிரி. அதுக்கு உங்களோட ஆன்சர் ப்ளீஸ். அதுக்கு இது எல்லா பேஷண்ட்டும் காமனாக கேட்குறது தான். பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணும்போது பித்தப்பையே எடுத்துடுறீங்களே, பித்தப்பை எடுக்கிறதுனால எனக்கு வந்து டயட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா, இப்போ எனக்கு பித்தம் எப்படி வந்து எனக்கு வந்து சேரும், டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்குறாங்க. பித்தப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா இந்த பித்தப்பையோட செயல் இழந்துரும், வேலையே செய்யாது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா பித்தங்கிறது ஈரலில் தான் சுரக்குது, லிவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிவரில் சுரக்கிற ஈரல் வந்து டேரெக்டாக லிவர்லேருந்தே டேரெக்டாக ஸ்டொமக்கு இன்டெஸ்டைனுக்கு வந்துடும். ஸோ அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் வந்து மெஜாரிட்டி 90% ஆஃப் த பேஷண்ட் 90-95% பேஷண்ட் ப்ராப்ளம் வந்து வராது. இந்த அஜீரண தொந்தரவு முன்னாடி இருந்ததோட இப்போ பெட்டராக தான் இருக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பித்தப்பை எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தம் சுரக்கும், அது வந்து ஈரல்லேருந்து சுரக்கும், அது டேரெக்டாக ஈரல்லேருந்து குடலுக்கு போயிடும். அப்போ அவங்க அஜீரண சாப்பாடு வந்து சாப்பிட கிடையாது. 1-2 பேஷண்ட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப கொழுப்பு ஐட்டம் ஃபேட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றேன், ஒரு பல்காக ஒரு சீஸ் கேக் மாதிரி பெருசாக சாப்பிட்றேன், அப்போ வந்து மைல்டாக சிம்டம்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது 1-2 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ வந்து பித்தப்பைக்கல் கிட்னி கல் சம்மந்தமாக பற்றி பேசணும். இது வந்து மக்கள், அதாவது எங்களுக்கு ரெகுலராக ஓபியில் வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற கேள்வி தான் நம்ம கேட்டோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச பதில்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி.